ஹாய்! இன்னைக்கு என்ன லஞ்ச் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு பார்த்தோனே தெரிஞ்சிருக்கும் இது வத்த குழம்பு தான்ட்டு. இன்னைக்கு வந்து வத்த குழம்பு சாதம் தான். வத்த குழம்பு கொஞ்சமா எடுத்து வச்சுட்டு மீதி குழம்புல வந்து அப்படியே சாதத்தை போட்டு அதே வத்த குழம்பு வச்ச பாத்திரத்துலேயே மிக்ஸ் பண்ணிட்டேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கலரிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு லஞ்ச் டைமில். வத்த குழம்பு சாதம் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எப்பயுமே வத்த குழம்பு வந்து இந்த மாதிரி திக்காக தான் வைப்பேன். இந்த மாதிரி சாதம் கலந்து கொடுத்துருவேன். ஏன்னா தனியாக பிசைஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி கலந்து வச்சு சாதத்தில் வந்து ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். கூட நெய்யோ நல்லெண்ணெயோ ஊற்றி கொடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட என்னெல்லாம் கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல் தாங்க கொடுத்தேன். பீட்ரூட் பொரியலும் வத்த குழம்பு சாதமும் மோரும் தான் கொடுத்தேன். இது 2 பேருக்கு நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்களேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாக இருக்கும் திறந்து சாப்பிட்றதுக்கு. சாதம் கட்டிட்டேன், அது மேலே கொஞ்சம் வத்த குழம்பு ஊற்றிட்டேன் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு மோர் பீட்ரூட் பொரியல். இன்றைக்கி லஞ்ச் இது தாங்க. சூப்பரான லஞ்சு. யாருக்கெல்லாம் வத்த குழம்பு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா. சப்ஸ்கிரைப் சுத்தமாக இல்லைப்பா. 6-7 மாதம் ஆச்சு, சேனல் 200லேயே இருக்குப்பா.